அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்கி பரந்தாமன் அவர்களுடைய நூல்ல இருந்து நம்ம அடுத்த பார்ட் வீடியோ அப்படின்றது பார்க்க போறோம். ஏன் எல்லாத்தையுமே ஒவ்வொரு பார்ட்டா பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுடைய தமிழ் ப்ரிப்பரேஷன்ல கொஸ்டின்ஸ் எங்க இருந்து கேட்கறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது அதிகப்படியான ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸை ரெஃபர் பண்ண வேண்டிய கட்டாயத்துல நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இருக்கோம். சோ டிஎன்பிசி மாணவர்கள், அதுவும் தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருந்தாலும், படிப்பு அப்படின்னு வரும்போது தமிழை கற்றுக்கொள்றத நம்ம இருக்கக்கூடிய ஆர்வமே நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படிங்கறதா உண்மை. சோ அந்த வரிசையில தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸா என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா பாத்துட்டு இருக்கோம். சோ நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம அடுத்த பார்ட் வீடியோ பாக்குறோம். சோ இங்க கொடுத்திருக்கிறது சேர்த்து வைத்த குப்பை அப்படிங்கிற தலைப்பு. ஆக்கி பரந்தாமன் அவர்களுடைய நூல் இது. அப்ப என்னங்க சேர்த்து வச்ச குப்பை அப்படின்னா, எல்லாருடைய வீட்லயும் குப்பைகள் அப்படிங்கிறது இருக்கும். அது பண்டைய நாளிதழ்களா இருக்கலாம், பழைய விஷயங்களா இருக்கலாம், பழைய ஓலைச்சுவடிகள் ஆற்றில் இருந்து ஊவேசா அதை பதிப்பிச்சதா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய குப்பைகள்ல இருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. உண்மையில் நான் 30 ஆண்டுகளாக சேர்த்து வச்ச குப்பைதான் இது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு. என்ன அப்படின்னா, எல்லாரும் ஒத்துழைத்து தமிழன்னையின் நமது பைந்தமிழ் செல்வியின் திருக்கோயிலில் பெருகி வரும் குப்பையை வாரி போட்டு தூய்மைப்படுத்தணும். தூசுபடியாது தமிழ மாசுபடியாது விளங்க சொன்னாங்க. எங்க சொல்றாருன்னா, தமிழ் அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த திருக்கோயில், அதாவது தமிழ அன்னையாக உருவகிட்டு அந்த கோயிலாக சொல்லியிருக்கிறாரு. தமிழை மாசுபடுத்தக்கூடிய விஷயங்களை புறக்கணிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. தமிழ் இன்னைக்கு நடைமுறையில ரொம்ப காணப்படக்கூடியது என்ன அப்படின்னா எழுத்து பிள்ளைகள். இது எல்லாத்தையும் நீக்கணும். அப்ப அந்த தமிழ் அன்னையினுடைய அந்த கோயில் அப்படின்றத அவர் இந்த இடத்துல உருவகப்படுத்துறாரு. அப்ப சேர்த்து வைத்த குப்பை அப்படிங்கிற தலைப்புல அதை சொல்ல வர்றாரு. என்ன சொல்றாருன்னு பாருங்க. தமிழ் எழுத்துக்களில் மிகுந்த தொல்லை இல்லை. இந்த இருக்கு இல்லையா, பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்துக்கு அப்புறமா மாறினதுன்னா நை இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நோ, நே, சாரி நோ, நோ, லை இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே பெரிதும் மற்ற எழுத்துக்களுடைய வடிவ நிலையில இருந்து மாறுபட்டவை அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னும் எழுத்தை பின்பற்றி நான் என்று இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கலாம். இப்ப நான் சொல்லும் போது இந்த நாவான்ற ஒரு டவுட் இருக்கும். ஆனா அப்படி இல்லாம நான் ஒன்னே என்னும் எழுத்து இந்த வடிவத்துடன் இருக்கிறது, ந அப்படின்றதே இந்த வடிவத்தோட தான் இருக்கு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை சொல்லி 13 எழுத்துக்களின் வடிவங்களை நினைவில் வைத்துக் கொண்டால் தவறு ஏற்படாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது எந்த விஷயம்? மயமொழி நமக்கு 8 எழுத்துன்னு தெரியும். இப்ப இவங்க 13 எழுத்துக்களோட வடிவத்தை பத்தி பேசுறாங்க. அது என்னன்றத பாக்கலாம். திரு ஈவேரா பெரியார் இன்றைக்கு ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சென்னை பச்சையப்பன் அந்த மண்டபத்துல மகோபாத்தியாய தட்சிண கலாநிதி ஊவேசா ஐயர் அவர்களுடைய தலைமையில நடந்த தமிழன்பர் மாநாட்டுல 13 எழுத்துக்களையும் ஒரே முறையில மாற்றியமைக்குமாறு தீர்மானம் நிறைவேற்றினாரு. ஊவேசா, அதாவது பெரியார் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தத்தை ராஜாஜி முதல்வராக இருக்கும் போது அமல்படுத்திருப்பாரு. சோ அப்ப இந்த இடத்துல எல்லாம் பாருங்களேன், இப்ப இந்த நீ நூ இதெல்லாம் ஓகே, இந்த நை அப்படின்றதெல்லாம் இப்ப என்ன செஞ்சிருக்குன்னா இப்படி நம்ம எழுதுவோம், நை அப்படின்னு சொல்லி எழுதுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி விஷயங்கள் அந்த இடத்துல சொல்ல வராங்க. 13 எழுத்துக்களையும் ஒரே மாதிரி மாற்றி அமைக்கணும்னு தீர்மானம் நிறைவேற்றாரு. இன்னும் பொதுமக்கள் அதை ஏற்றுக்கொள்ளல. ஆனா பெரியார் மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த மாற்றத்தை எழுத்து சீர்திருத்தத்தை விடுதலை அப்படின்றதோட பத்திரிகையில கையாண்டுட்டு வர்றாரு. எழுத்து பிழை வராம இருக்கணும்னு என்ன செய்யணும், அந்த எழுத்துல சில சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வராம இருக்கணும்னா பிழையற்ற நூல்களை படிக்கணும். தப்பு இல்லாம எப்படி இருக்கு எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப தமிழை பிழையின்றி எழுதுவோம் அந்த மாதிரியான நூல்களை படிச்சு தப்பு இல்லாம எழுத கத்துக்கணும். ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம என்ன மீன் பண்ணி அந்த பொருள் எழுதுறோம். இப்ப உதாரணமா கடல் அப்படின்னு சொல்லும் போது இந்த லகரம் தான் நமக்கு போடணும்ன்றது தெரியும் இல்லையா. அப்ப கடல்னு நம்ம சொல்ல வரும்போது எந்த கடலை நம்ம மீன் பண்றோம், கடலை அப்படின்றதையோ இல்ல கடல், இது ரெண்டுல நம்ம எதை மீன் பண்றோம் கரெக்டா நம்ம போடுறது. அடுத்து சொல்லினுடைய பகுதி பார்த்து எழுதுறது அப்படிங்கிறது இன்னொன்று. இப்ப பார்த்தேன் அப்படின்னு எழுதும் போதே இந்த ரகரம் வரும் அப்படின்னா நம்ம பாக்குறது அப்படிங்கிறது ஒரு வேர் சொல், பார் அப்படின்றது ஒரு கட்டளை சொல். அப்ப இது எழுதும் போதே தெரியணும் இந்த பார் இது கிடையாது அப்படின்னு. கன்னத்தில் அறைவதும் இதே அறையேதான். கன்னத்துல அரைஞ்ச ஒரு அறை விட்டேன்றாங்க. இதுவும் ரூமுக்கு வர்றதுக்கு என்னது இதுதான். சோ பொருள் அறிந்து எழுதுனா எழுத்து பிழைகள் ஏற்படாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பேசிக் சொல்றாங்க. இப்ப பாருங்க, இந்த காலத்திலயும் நகர ழகர இந்த மாதிரி வரிசையில இருக்கக்கூடிய எந்த எழுத்தும் சொல்லுக்கு முதல்ல வர்றது கிடையாது. அப்படி எழுதுறவங்களும் கிடையாது. ஒரு சிலர் ராமசாமி அப்படின்னு எழுதுறாங்க. அது எழுதினாங்கன்னா அது தப்புதான், அவங்களுக்கு எழுத தெரியலன்றதா அர்த்தம். சோ அப்ப பாத்தீங்கன்னா இங்க இ ஏ இந்த மாதிரியான எழுத்துக்கள் சொல்லுக்கு முதல்ல வரக்கூடாது அப்படின்றது விதி இருக்கு. நம்ம ஏற்கனவே மொழி முதல் மொழி இறுதி எழுத்துக்கள் பார்க்கும் போது அதை நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. சோ நம்ம அதை ஈஸியா சொல்லணும் அப்படின்றதுக்காகவே கசட தபர நமன
எரள வழல அப்படின்னு சொல்லக்கூடிய 18 மெய் எழுத்துக்களையும் இப்படி பிரிச்சிருக்கும். இதுல கச தப ஞ நம யகரம் வகரம் இந்த 10 எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும். சரிங்களா? மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வராது. இது நம்ம கிளாஸ் கவனிக்கிறவங்களுக்கு தெரியும். சோ நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்களே நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஷார்ட்கட் மேக் பண்ணா மட்டும்தான் உங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். இலை வாங்கிட்டு வான்னு சொல்றோம். இலை அப்படின்னு எழுத மாட்டோம். இலைன்னு தான் எழுதுவோம். வாழை கூட்டல் இலை. அப்ப எந்த இடத்துல சந்தி சேர்க்கணும், எந்த இடத்துல உடம்புடைமை மிகணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நமக்கு தெரியணும். இப்ப உங்கள் வாக்கை அழியுங்கள் அப்படின்னு எழுதுறோம். இப்ப பாருங்களேன், ஒரு உதாரணமா ஏசு அப்படின்னு எழுத மாட்டோம். ஏசுன்னு தான் எழுதுவோம். விவிலியன் உலை மொழிபெயர்த்தவர்கள் இலக்கணத்தை பற்றி கவலைப்படாது இயேசு என்று கொண்டு இகரத்தையும் சேர்த்து எழுதி இயேசுநாதர் அப்படின்னு சொன்னாங்க. இயேசுன்னு தான் சொல்லணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா இயேசு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா எழுதினாங்க. அதை நம்ம ஏத்துக்கணும். ஏன்னா விவிலியத்துல அப்படிதான் இருக்குது. இந்த ரகரம் அப்படின்ற சொல் வள்ளினமை சொல்லுக்கு இறுதியில நிக்காது அப்படின்றத நினைவில் வைத்துக் கொண்டால் நெர் அப்படின்னு யாரும் எழுத மாட்டாங்க. இது கடைசியில வராது இல்லையா? அந்த ரகரம் அப்படின்றது மொழிக்கு இறுதியில வராது. அப்ப நெல்லுன்னு தான் எழுதணும். தகர வரிசைக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த நகரம், தகர வரிசைக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த நகரம், தன்னகரம் தன்னகரம் அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஜஸ்ட் இது ஒரு பேசிக்காக தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப துண்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது இந்த துண்டு வருமா? வராது. இந்த துண்டு தான் எழுதணும். சோ எந்த இடத்துல வரணும்? இப்ப ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்கும் போது அதை கரெக்டா சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு, அப்ப தன்னகரம் தன்னகரம் எழுது அப்படின்னு சொல்லும் போது இதுதான் தன்னகரம் எழுதணும்னா எந்த நான் போடணும்ன்ற வித்தியாசம் நமக்கு தெரியாம அந்த இடத்துல டவுட் வராது. அப்ப இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் கற்றுக்கொள்ளும் போதே அதை ஐயமுறை கற்றுக்கிட்டாலும் அடுத்து வரக்கூடிய சந்ததிக்கு நம்ம அதை எடுத்துட்டு போலாம். இப்ப வள்ளினமை இது வள்ளினரகரம், இது இடைநரகரம். சோ இந்த மாதிரி நம்ம ட்ரைனிங் கொடுக்கும் போது அந்த இடத்துல டவுட் வராது. இப்ப பாருங்களேன், பார்ப்பதற்கு அப்படிங்கிற சொல்ல எழுதுறாங்க. இதுல இந்த இடத்துல வள்ளினரகரம் வந்திருக்கு, இந்த இடத்துல இடைநரகரம் வந்திருக்கு. சோ இதெல்லாம் விடை திருத்தங்கள். இப்ப இங்க பாருங்க, வரவு செலவு. இங்கதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு பாயிண்டே ஆரம்பிக்குது. வரவு செலவுன்னு எழுத மாட்டோம், வரவு செலவுன்னு எழுதுவோம். துகைன்னு எழுத மாட்டோம், தொகைன்னு எழுதுவோம். அதாவது சுந்திரன் அப்படின்னு எழுத மாட்டோம். சுந்தரன்னா அனுமனை குறிக்கக்கூடியது சுந்தரன். சரிங்களா? சுந்தரராமன் அப்படின்னு எழுத மாட்டோம், சுந்தரராமன். ராமநாதபுரம் இந்த நா கிடையாது, ராமநாதபுரம். சரிங்களா? தன்னகரம். அடுத்து பாருங்க, தேவநாதன் இந்த இடமும் தன்னகரம். இத்து இந்து தானே, சோ அதனால தன்னகரம். அடுத்து சித்தரிக்கிறது, சித்தரிக்கிறது கிடையாது, சித்திரிக்கிறது. அத திருச்சி சொல்ற சித்திரிக்கிறது. எண்ணெய் கிடையாது, எண்ணெய். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி வேர்ட் எல்லாம் ரொம்ப முக்கியமான வேர்டு. சோ இதெல்லாம் நீங்க நல்லா பாத்துக்கணும். சித்திரிக்கிறது. அடுத்து பாருங்க, வெண்ணெய், வெண்ணெய். விற்கப்படும், விற்கப்படும், விக்கு வரக்கூடாது. உத்திரவு கிடையாது, உத்தரவு. உடைமை. நிகழம், இவ்வளவு நிகழம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. சோ நீளம் அப்படிங்கிறது கரெக்ட். பிராமணாள் அப்படின்னு சொல்லுவாங்க, பிராமணர்கள். இந்த திரேகத்துல ஓடுற மொத்த ரத்தம் உன்னோடதான். தேகம் உடலை குறிக்கக்கூடியது. நாகரிகம் அப்படின்னு எழுதணும்னா அது தவறா, நாகரிகம் அப்படின்னு எழுதணும். சரிங்களா? நெல் குத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடாது, நெல் குற்றுதல் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நெல்லுன்னு தான் எழுதணும், நெருன்னு எழுதக்கூடாது. வெயில் கிடையாது, வெயில். வைக்கல் கிடையாது, வைக்கோல். ரொம்ப அப்படின்னா நிரம்ப. ரொப்பு அப்படின்னா தண்ணீர் ரொப்பி வெய் அப்படின்னா நிரப்பு அப்படின்னு அர்த்தம். மேற்புறம் வள்ளினரகரம். சுவற்றில் கிடையாது, சுவரில். விநாயகர் இந்த நா கிடையாது, இந்த நா விநாயகர். சாமிநாதன், சாமிநாதன். கேட்கிறார், கேட்கிறார். துடங்கி, தொடங்கி. எல்லோரும், எல்லாரும். காஷி, காட்சி. மாஷி, மாட்சி. அருணக்கொடி, அரைஞான் கொடி. அடுத்து பதற்றம் கிடையாது, பதற்றம். வலது பக்கம் கிடையாது, வலப்பக்கம். இடது பக்கம் கிடையாது, இடப்பக்கம். இது ரொம்ப முக்கியமானது. வெந்நீர், வெந்நீர். ஊரணி கிடையாது, ஊர்ணி. ஊர்ணி நீர் நிறைந்த திரை உலகமாம் தான் வள்ளுவர் எழுதியிருப்பாரு, ஊர்ணின்னு எழுதியிருக்க மாட்டாரு. மணிக்கோர்வை கிடையாது, மணிக்கோவை. பூத்தது கிடையாது, பூத்தது. பாதுகாத்தான் கிடையாது, பாதுகாத்தான். எந்தன் கிடையாது, என்றன். உந்தன் கிடையாது, உன்றன். இது ரெண்டு ரொம்ப முக்கியமானது. நம்ம இப்ப வரைக்கும் இப்படிதான் எழுதிட்டு இருக்கோம். சோ அதுவுமே தவறு. நாளின்னு சொல்லக்கூடாதான், நாளிகை. அரு வெறுப்புன்னு சொல்லக்கூடாதான், அரு வறுப்பு. இல்லையா? மென்மேல்னு சொல்லக்கூடாதான், மென்மேல் அப்படின்னு சொல்லணுமா. ஒருவள் கிடையாது, ஒருத்தி. இவை போதுமானவை. இது கடந்தெடுத்த குப்பை. இங்க தமிழ் சொல் வட சொல்னு பாராமல் தவறான சொற்களுக்கும் திருத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க பாருங்க, இனி வரக்கூடிய சொற்களை பாருங்க. சுறுசுறுப்பு இந்த ரகரம் கிடையாது, சுறுசுறுப்பு. வியர்வை கிடையாது, வியர்வை. இங்க பாருங்க, இது எப்படி கொடுத்திருக்காங்கன்ட்டு.
சோ இங்க என்ன இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இத 2 டைப்பா பிரிக்கிறாங்க. சோ கோயில் கோவில், யாண்டு. இப்ப இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது யாண்டு உள்ளனோ இதுதான் கரெக்ட். நம்மளுடைய புறநானூர்ல காவற்பெண்டு சொல்லியிருப்பாங்க. யாருன்னு தான் சொல்லுவோம், ஆறுன்னு சொல்ல மாட்டோம். இது பேச்சு வழக்குல இருக்கக்கூடியது. சுறுசுறுப்பு அப்படின்றத சொன்னாலும் சுறுசுறுப்பு, வியர்வை அப்படின்னு சொல்லுவோம், வேர்வைன்னு சொல்ல மாட்டோம். சோ அப்ப சுறுசுறுப்புக்கு எது வருதுன்றத நல்லா செக் பண்ணிக்கோங்க. யாரு, இந்த யாரு வேற, ஆறுன்னா இந்த ஆறு. யானை, இந்த யானை ஒரு பொருளை தரும், இந்த ஆணை ஒரு பொருளை தரும். சரிங்களா? அப்படியா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஆணைனா தான் அது கட்டளை, இந்த ஆணை யானையை தான் குறிக்குது. சரியா? இந்த மாதிரி இலக்கண விதிகளுக்குள்ள அடங்கக்கூடிய அந்த சில விஷயங்களையும் இந்த இடத்துல சொல்றாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. யாண்டு உள்ளனோ, இந்த யாண்டு வேற, இந்த ஆண்டுனா வருடம். சரிங்களா? யார் அப்படின்றத இப்படிதான் கேட்கணும். ஆறு அப்படின்னா இதுதான் சரி. சுறுசுறுப்பா சுறுசுறுப்பான்னு கேட்டீங்கன்னா இந்த சுறுசுறுப்பு தான் சரி. வேர்வையா வியர்வையான்னு கேட்டீங்கன்னா வியர்வை தான் சரி. சரிங்களா? கோ கூட்டல் இல்லுன்னு தான் சொல்லுவோம். சோ இதுதான் சரி. சரிங்களா? சோ இந்த மாதிரியான சில இடங்கள் மாறி மாறி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சிலவற்றுக்கு விளக்கம் கூறுறது அப்படின்றத சொல்றாங்க. இப்ப பாருங்க, தொகுப்பது தொகை, செலவு செஞ்சோம்னா அது செலவு. ராம கூட்டல் நாதன், ராமநாதன், இப்படி வர்றது வடமொழி முறை. ராமன் கூட்டல் நாதன் அப்படின்னு கொண்டு ராமநாதன் அப்படின்னு எழுதுனா அது முறையாகாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ராமநாமத்தை உச்சரிக்கக்கூடியவன் ராமநாதன். அப்ப அங்க போய் ராமன் கூட்டல் நாதன் அப்படின்னு வச்சுக்கிட்டு ராமநாதன் எழுதிட்டோம்னா அது தப்பா போயிடும். வி கூட்டல் நாயகர் விநாயகர் அப்படின்னா என்ன அர்த்தம்? வி கூட்டல் விநாயகருடைய பொருள் என்னன்னா, தனக்கு மேல் தலைவனே இல்லாதவர் தான் யாரு? விநாயகர். சாமி கூட்டல் நாதன் சாமிநாதன். செயல்ல மட்டும் எல்லாரும் அப்படின்றது எல்லோரும் தான் வரணுமே தவிர எல்லாரும்னு வரக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு சில இடங்கள். இப்ப வேண்டுவது அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். படக்காட்சியில தொண்டு செய்பவர்கள் நிகழ்ச்சி குறிப்பு எழுதுவோரிடம் இன்று 3 காட்சிகள் என்று எழுதும் போது காட்சின்னு எழுதக்கூடாதாம், காட்சின்னு தான் எழுதணுமா. காட்சி எப்படி பிரித்திருக்காங்க பாருங்க. கான் கூட்டல் சி, காட்சி. சரிங்களா? அதே மாதிரி மாட்சி அப்படின்றத சொல்லுவாங்க. மாண்பு அப்படின்ற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. சோ பிள்ளைகளும் திருத்தங்களும் மட்டும்தான் நம்ம இதுல கத்துக்க வேண்டிய சில விஷயங்களாக இருக்குது. பிற விஷயங்கள் நமக்கு, அதாவது எந்த நகரத்துக்கு முன்னாடி எந்த நகரம் வரும் அந்த விஷயங்கள் மயமொழியை குழப்பும் போது தன்னகரம் தன்னகரம், சரிங்களா, அந்த மாதிரி சொல்லி பழகிட்டோம் அப்படின்னா, இப்ப நகரங்கள் எழுதும் போது இடைநிலத்துல எழுதும் போது எரள வளல அப்படின்னு எழுதுவோம். இப்ப இதே இக்கிலீஞ்சில் எழுதும் போது இது எதுக்கு முன்னாடி வருது அப்படின்றத வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பொருள் கொள்ளிக்கலாம். இப்ப பாருங்க, இந்த நகரம் அப்படிங்கிறது ரகரத்துக்கு பின்னாடி வரும், ரன்னகரம் இல்லையா? இந்த நகரம் அப்படின்றது இட்டு இன்னு, அப்ப டன்னகரம். இப்ப சொல்லி கொடுக்கும் போதே நீங்க இப்படி படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல எது வருதுன்றத குழப்பாது அப்படின்னு சொல்றாங்க. சந்திக்கலாம். நன்றி.